வணக்கம் மக்களே. மழைக்காலம் வந்தாலே பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. சரிங்களா? இப்போ பாருங்கள், இன்னும் கதிரே வரல. இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா பன்னியோட வேலை இதெல்லாம். தெரியுதுங்களா? வந்து நோண்டி ரெடி பண்ணிட்டு போயிது பாருங்கள். தெரியுதுங்களா? இது மாடு கிடையாது, பன்னியோட வேலை. பன்னி, ஓகேங்களா? சரி, இது மட்டும்தான் பிரச்சனையான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. தோட்டத்துக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பூச்சி இறங்கியிருக்கு. தெரியுதுங்களா? பாருங்கள், இலையெல்லாம் வந்து கருப்பு கருப்பாக இருக்கா, அது காஞ்சி போயிருக்குங்களா? தருதுங்களா? உள்ளார பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து சாப்பிட்டுட்டு சக்கிங் பூச்சி இருக்கும், உள்ளார இருக்குது. நசுக்கிட்டேன் நான். இந்த மாதிரி வந்து தோட்டத்து ஃபுல்லாகவே இருக்குது. அப்படி தான் இருக்குது. தெரியுதுங்களா? அப்படியே மஞ்சளாக ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மருந்து அடித்தாலும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இனி ஒரு காலங்களில் வரதான் போகுது. ஒரு வேளை அடித்து பயிரே நல்லா வந்தாலும் ரொம்ப மழை வந்துடுச்சு அப்படின்னா தண்ணியில் மூழ்கிடுவார். இது வந்து டெஃபினட்டாக வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். இருந்தாலும் விவசாயம் செய்யக்கூடிய நம்ம இதையெல்லாம் எதிர்பார்த்து விவசாயம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு பாரம்பரியமான இந்த வார்த்தைகளை நம்பி நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கோம். வேறு வழி இல்லை. சரிங்களா? ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் இருந்தது. இப்போ எல்லாம் கட்டிடங்களாக மாறி போச்சு. அதுக்கு முறையான ஒரு தீர்வும் கொடுக்கறது கிடையாது. இதுக்கு முறையான சொல்யூஷனும் கிடையாது. இந்த மாதிரி மழைக்காலங்களில் பூச்சி தாக்குதலை தாங்கி வளரக்கூடிய வீரிய ரக விதைகளை வந்து இன்னமும் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியல அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஸோ ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டாக்ஸிக் லெவல், அதாவது கெமிக்கலுடைய லெவலை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கணுன்ற முயற்சியில் மிகவும் மும்முரமாக வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் இந்த மாதிரியான விஷயங்களையே பண்ணிக்கிட்டு இருக்கோம். கெமிக்கலை நம்பியே வந்து விவசாயம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு மாறிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெளி மாநிலங்களில் ஒரு சில கெமிக்கல்லாம் தடை பண்ணியிருக்காங்க. அந்த கெமிக்கல்லாம் வந்து நம்ம நாட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இன்னும் எதிர்காலத்தில் வந்து பெரும் பேசு பொருளாக மாறி அது தடை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ வந்து கம்மி தாங்க. அந்த மாதிரியான டாக்ஸிக் மருந்து அடித்தாலும் இந்த மாதிரியான பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். இருந்தாலும் முடியறதில்ல. காலத்துடைய கட்டாயம், இதையும் நம்ம தாண்டி போகணும். நன்றி, வணக்கம். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.